வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க சிலர் வந்து கேட்டா நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா சிலர் நான் வந்து ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் சொல்லுவாங்க. ஆக்சுவலா வெயிட் லாஸும் ஃபேட் லாஸும் வந்து ஒண்ணா? ஃபேட் லாஸ் அப்படின்னா வந்து என்ன அப்படின்ற கேள்வி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ டீட்டெயிலாக வந்து நான் சொல்றேன். வீடியோவில் பார்த்து முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பார்க்க நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனால் அது எக்ஸாக்டாக எப்படி பண்றது அப்படின்றது உங்களுக்கு தெரியல. நீங்களுமே நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி எல்லாமே ஃபெயிலியர் தான் வந்து நான் ஆச்சு, உங்களால் ரிசல்ட்ஸே எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா கவலையப்படாதீங்க. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அது நீங்க பண்ண வேண்டியது என்னோட வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணணும். ஸோ எங்களை கான்டாக்ட் பண்ணி என்னோட வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுக்குறேன். நீங்க மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நம்ம சேனலுக்கு வந்து வந்திருக்கீங்க, இந்த வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழ இருக்க black color subscribe எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலுமே நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் எல்லாருமே கிளியரா ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கோங்க. வெயிட் லாஸ் அப்படின்றதும் ஃபேட் லாஸ் அப்படின்றதும் ஒண்ணு வந்து கிடையாது. ரெண்டுமே வந்து வேற. வெயிட் லாஸ் அப்படின்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பர்சன் 150 சென்டிமீட்டர் அவங்களோட ஹைட் வந்து இருக்கு அப்படின்னா அவங்க எவ்வளவு வெயிட் இருக்கலாம்னா ஒரு 50 கிலோ வந்து இருக்கலாம். ஆனா அவங்க ஒரு 70 கிலோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 20 கிலோ வந்து அதிகமா வந்து இருக்காங்க. அந்த 20 கிலோ வந்து குறைக்கிறது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்றது அப்படின்றது சொல்லுவாங்க. ஆனா இதே போலவே இன்னொருத்தர் 150 சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருப்பாங்க, அவங்களுமே 50 கிலோ வந்து இருப்பாங்க. ஆனா அவங்களோட பாடி ஷேப் வந்து ஃபிட்டா வந்து இருக்காது, ஒரு மாதிரி குழகுழன்னு வந்து இருப்பாங்க. அப்படி இருந்தாங்கன்னா அவங்களோட பாடியில ஃபேட் வந்து அதிகமா வந்து இருக்கு. அந்த ஃபேட்டை வந்து குறைக்கிற ப்ராசஸ் தான் வந்து ஃபேட் லாஸ் அப்படின்றது வந்து சொல்றது. சரி கோச், இந்த வெயிட் லாஸ் பண்ற ப்ராசஸும் ஃபேட் லாஸ் பண்ற ப்ராசஸும் வேற வேறன்றது சொல்லிட்டீங்க. நான் வெயிட் லாஸ் பண்ண அப்படின்னா என்ன விஷயம் வந்து பண்ணணும், ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன விஷயம் வந்து பண்ணணும் அப்படின்ற கேள்வி இருந்துச்சுன்னா நீங்க ரெண்டு பேருமே ஒரே விஷயத்தை தான் வந்து பண்ணணும். அதாவது எக்ஸசைஸும் வந்து என்ன பண்ணணும், ப்ராப்பரான டயட்லையும் வந்து இருக்கணும். ஆனா ஃபேட் லாஸ் பண்ற பர்சன் மட்டும் நார்மலா வந்து சாப்பிட முடியாது. அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் வந்து இருக்கிற மாதிரி வந்து வரும். அப்படி இருந்தா மட்டும்தான் பாடியில ஃபேட்டை மட்டும் வந்து ரெடியூஸ் பண்ணி மசிலை வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறமாச்சும் நீங்க என்ன ப்ராசஸ் வந்து பண்ணணும் அப்படின்றது தெரியாம நான் வெயிட் லாஸ் வந்து பண்ணணும், ஃபேட் லாஸ் வந்து பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லாதீங்க.